ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ருத்ர பிரார்த்தனா ஆடியோ நாவல்கள். வித்தியாசமான பெண் கதாபாத்திரங்களை கையாளும் நம் எழுத்தாளர் ருத்ர பிரார்த்தனாவின் ஹீரோயின்ஸ் பொதுவாகவே அதிரடியாகவும் அடாவடியாகவும் தாங்க இருப்பாங்க. ஆனா இந்த முறை அஞ்சனா நித்திலா வரிசையில் அமைதியான மலரோடு களமிறங்க போவதாக சொல்லி இருக்காங்க. ஆமாங்க, நம்ம ஆர்பி நெஞ்சம் தடுமாறுதே கதைக்கு அடுத்ததாக மலரோடு மனமாக கதையை தொடங்க இருக்காங்க. இப்போ அதனுடைய முன்னோட்டத்தை பார்த்திடலாமா? மலரோடு மனமாக முன்னோட்டம். கவலைப்படாத மலர், நான் முதல்ல போய் உங்க அத்தை பாட்டி கிட்ட பேசுறேன், அவங்க நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க என்ற அன்புக்கரசன் மருமகளின் முகம் பார்க்க அவளோ தன் அருகே நின்றிருந்த இளமாறனைத்தான் அச்சத்தோடு பார்த்திருந்தாள். நான் கிளம்பினாலும் மாறன் உன்னோடவே தாமா இருப்பான், உன்னை பத்திரமா ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுவான், எது நடந்தாலும் நாங்க உன்னோட இருப்போம், ஆனா நீ இனி இப்படி அழுது வடியாம தைரியமா இருக்கணும், சரியா என்றதற்கு லேசான தலையசைப்பு பெண்ணிடம். அன்புக்கரசன் அவள் பார்வையை விட்டு அகலும் வரையில் பார்த்திருந்தவள் கண்களை துடைத்தபடி திரும்ப அங்கே இளமாறனை காணவில்லை. தன் அருகே நின்றிருந்தவன் சட்டென எங்கே போயிருப்பான் என்று புரியாத பேதையின் விழிகள் அனைத்து புறமும் சுழல அங்கிருந்த தூண் அருகே இளஞ்சிவப்பு வர்ணத்தில் வெள்ளை கோடுகளிட்ட சட்டை அணிந்திருந்தவன் கைபேசியோடு நிற்பதைக் கண்டு அவன் அருகே சென்றாள். திருமணமாகி 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் இன்னும் அவன் முகத்தை அவள் முழுதாக பார்க்கவில்லை. சட்டென தோன்றிவிட்ட பந்தத்தில் கணவனை எப்படி அழைப்பது என்று புரியாமல் மலர் நின்றிருக்க பேச்சை முடித்துக் கொண்ட மாறன் அவள் புறமாக திரும்பவும் திகைத்து போனாள். சட்டென பின்னே நகர்ந்த வேகத்தில் மலர் தடுமாறவும் கீழே விழும் முன் மனைவியை பிடித்து தன் பிடியில் நிறுத்தியவன் என்ன என்பதாக புருவம் உயர்த்தினான். சாரி, நான் சாரி என்று திணறியவளை ஆழ்ந்து பார்த்தான் இளமாறன். 19 வயதான மலருக்கும் இளமாறனுக்கும் திருமணம் முடிந்திருக்கும் நிலையில் அவள் முகத்தில் மகிழ்ச்சியோ பூரிப்போ சுத்தமாக இல்லை. அவளை பார்க்கும் யாருக்குமே மலரை புது மணப்பெண் என்று நம்புவது சற்று சிரமம்தான். அதே நேரம் மலரின் கழுத்தில் நிறைந்திருந்த மஞ்சள் கயிறில் கோர்க்கப்பட்டிருந்த பொன் தாலியும் உச்சி வகிட்டு குங்குமமும் தான் அவள் புது மணப்பெண் என்பதற்கான அடையாளம். மற்றபடி மணமகளுக்கே உரிய அலங்காரமோ நாணமோ எதுவுமே அவளிடம் தென்படவில்லை. அழுதழுது சிவந்திருந்த கண்களும் வீங்கி போயிருந்த முகமும் துடித்துக் கொண்டிருந்த இதழ்களும் அவளை கடந்து செல்வோரை ஒரு முறை திரும்பி பார்க்க வைத்தது. என்ன வேணும் என்று மாறன் புருவம் உயர்த்த அவளுக்கு வியர்த்து வடிந்தது. தவறு செய்துவிட்ட குழந்தையாக பதிலின்றி நின்றிருந்தவளிடமிருந்து பதில் பெறுவது அத்தனை எளிதல்ல என்பது புரிய ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்ட மாறன், பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு கிளம்புனா சரியா இருக்கும், அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போகலாம், உனக்கு வழி தெரியும் தானே என்று கேட்க அவளிடம் சிறு அதிர்வு. என்ன தெரியாதா என்றதற்கு எனக்கு தெரியாது என்று வார்த்தைக்கு வலித்துவிடக்கூடாது என்று அத்தனை மென்மையாய் காற்றோடு உறவாடியது அவள் குரல். தெரியாதா? 1 வருஷமா இங்கதானே இருக்கீங்க என்றதற்கு வெறும் தலையசைப்பு. சரி, உங்க ஏரியா பேர் என்ன சொல்லு என்றதற்கும் அவளிடம் பதில் இல்லை. மலர் என்ற அழுத்தமான குரலில் தூக்கி வாரி போட நிமிர்ந்தாள் பெண். இதே சென்னையில் இருக்கிற உங்க ஏரியா பேர் தெரியல, வீட்டு அட்ரஸ் தெரியல, அப்புறம் என்னன்னு இங்க இருந்த என்றவனின் கேள்வியில் சட்டென அவள் கண்கள் நிறைந்து போனது. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் நீ அழற என்றதில் தேங்கி இருந்த கண்ணீர் அவள் கன்னத்தில் வழிந்தது. பொறுமை இழந்த இளமாறன், உன் முழு பேர் என்ன என்றதும் முதல் முறையாக மலர் மகள் என்று வார்த்தை திக்காமல் திணறாமல் அவளிடமிருந்து பிறந்தது. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். நன்றி.